ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு TUG. நான் உங்கள் ஐஸ் கார்த்திக். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எல்லோரும் வந்து 2 நாளில் வேறு நருட்டோ ஈவெண்ட் முடிய போகுது. அந்த குனாயில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா முக்கியமான பவரும் கேம்குள்ளேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நருட்டோ மிஸ் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் இருந்தோம் அப்படின்னா அதுக்காகவே இன்னொரு பிளான் வச்சுருக்கானுங்க மக்களே. இவனுங்க வந்து ஒரு முடிவோடு தான் வந்திருக்கானுங்க போல். அடுத்த அனிமி கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் இருக்குது மக்களே. ஏற்கனவே இந்த டிராகன் பால் கொலாபரேஷன், பென்டன் கொலாபரேஷன்லாம் லிஸ்ட்டில் இருக்குது கரெக்டாக. இதுக்கு இடையில திடீர்னு இப்போ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி திடீர்னு கேம்குள்ளே கொண்டு வர போறானுங்க. ஸோ இந்த திடீர் அப்டேட் என்ன மாதிரி வரப்போகுது, எப்போ கொண்டு வர போறாங்க அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ள சொல்றேன். மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பன்னி பண்டில் ஈவெண்ட் நமக்கு ஆக்ஷன் ஈவெண்ட்ல வரப்போறதா பார்த்திருந்தோம் இல்லையா. ஆக்ஷன் ஈவெண்ட் முடிஞ்சு நமக்கு என்ன ஈவெண்ட்ல கேம்குள்ள வரும், அதுக்கான ஈவெண்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு சில கிளிப்லாம் இப்போ வந்து லீக் ஆகிருக்குது மக்களே. ஸோ அது என்னன்றதையும் பார்த்துட்டு நம்ம கேம்குள்ள அடுத்தடுத்து வரப்போற ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுமே நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே மக்களே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோமே இந்த ஒரு எமௌண்ட்டை புதுசாக இப்போ கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வேற ஒன்றும் கிடையாதுங்க. அந்த வியட்நாம் சர்வர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி போச்சு அந்த மாதிரி அவங்க சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வந்து வரப்போகுது போல். ஐ திங்க் செப்டம்பர் திடீர்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்போயே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பைரேட்ஸ் அந்த பரேடில் இருக்கும் பார்த்தீங்களா, இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற மாதிரி அந்த ஆக்ஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்வரில் இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக மட்டுமே கிரியேட் பண்ணியிருக்கப்பட்ட ஒரு ஒரு எமோட்டுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் இப்போ வந்து கேம் ஃபைலில் ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஓகேவா. ஸோ இது ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்றதுனால மேபி நமக்கு இந்த எமோட்டு கேம்குள்ளே வந்துச்சு, நம்ம சர்வர்லேயே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கொடுப்பானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. வருமானு தெரியாது, ஏன்னா அந்த சர்வருக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஓகேவா. அண்ட் செப்டம்பர் மந்த் பூயா பாஸோட சூப்பர் டீலக்ஸ் கிரியேட்ஸ்லாம் வந்து இப்போ கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க மக்களே. வழக்கம் போல் ஸ்கைவிங்கு, முக்கியமாக அந்த ஓல்டு எலைட் பாஸ் காஸ்டியூம் மக்களே. எலைட் பாஸ் காஸ்டியூம்லாம் இப்போலாம் இதில் மட்டும் தான் பார்க்க முடியும். இதில் விட்டிங்கன்னா வேறு எதுலேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இந்த ரேம்பேஜ் தீமை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்லாம் வந்து இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதில் வந்துச்சுன்னு ஞாபகம் எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பழைய பண்டில் தான். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபீமேல் பண்டில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய காஸ்டியூமு, எலைட் பாஸ் காஸ்டியூம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மட்டும்தான் பார்க்க முடியுது. மற்றபடி தனியாக இதுக்கு ஈவெண்ட் வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஓல்டு எலைட் பாஸ்லாம் திருப்பி கேமுக்குள்ளே வருமா ப்ரோ அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே இல்லை மக்களே. ஒன்லி பாசிபிள் இந்த ஒரு கிரியேட் மட்டும்தான் இப்போதைக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் அந்த ரேம்பேஜ் தீம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க மக்களே. அந்த பண்டில் பார்த்தோம் இல்லையா, அது கூடவே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இப்போ பார்க்க போகிறீங்க இந்த மாஸ்டருக்கு இந்த ஸ்கின் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்தது தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான மெமரிஸாக இருக்கும் ஃப்ரீ ஃபயரில். இப்போலாம் ரேம்பேஜ் ஈவெண்ட் ஏன் வந்து வரமாட்டேங்குதுன்னு வேறு தெரில. நல்லா போயிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக பண்ணுறானுங்க. அதுதான் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இவங்ககிட்ட. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பூயா பாஸில் வரக்கூடிய இந்த சூப்பர் டீலக்ஸ் கிரியேட்டில் நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே. ப்ளூ கலர் பன்னி பண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஆக்ஷன் ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது இல்லையா. ஃபஸ்ட்டு 100 நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் போயிடும். மீதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட் மூலயமா கேம்குள்ளே விடுவானுங்க. ஒன்று அசென்ஷன் ஈவெண்ட் மூலயமா வரும், இல்லைன்னா அந்த கோல்டன் கலர் ஆப்ஷன் காஸ்டியூம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ரிங் ஈவெண்ட் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எக்கச்சக்கமாக காசு வந்து செலவாகும், அதில் வந்து டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். ஸோ அந்த கோல்டன் கலர் காஸ்டியூமுக்கு நம்மளே ஸ்பின் பண்ணி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எவ்வளோ டைமண்ட் செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஐ திங்க் இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வித் அந்த பழைய பன்னி காஸ்டியூம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். அந்த பேனர்லேயே ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோட்டலாக அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4-5 பன்னி பண்டில் பழைய பண்டிலோட சேர்த்தா இருந்துச்சு. அது எல்லாம் மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மெயின் ரிங் ஈவெண்ட்டில் சுற்றுறப்போ 2 இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற பண்டில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேனரில் வந்துட்டு பாருங்கள் மொத்தமாக 5 பன்னி காஸ்டியூம் வந்துருக்குது பார்த்தீங்களா. அதில் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது பண்டில். இந்த 5 பண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கேமுக்குள்ளே வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஓகேவா. இதை பேஸ் பண்ணி நிறைய கிரியேட்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்கிறானுங்க. அதுதான் ஏதோ
ஏதோ கன்ஃபியூஸ்டாக வந்து போயிட்டு இருக்கு. 2 எமௌண்ட் இதை பேஸ் பண்ணி வரப்போகுது மக்களே. ஒன்று இது, 2வது எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேங்களா, இதுதான் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எமௌண்ட் தான் அது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்கும், பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் ஸ்கின்னு, க்ளோவால் ராயல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே வரும். இது தவிர நிறைய வாய்ஸ் பேக்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பன்னி ஈவெண்ட் ரொம்ப சீக்கிரமாக நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. நருட்டோ ஈவெண்ட் முடிஞ்ச உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோலை ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே ஆரம்பிக்கும். அதில் ட்ரைலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது மக்களே. இதை பற்றி எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இது ஷோலைன்றது சம்திங் நார்த் இந்தியன் மூவின்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி அந்த எமௌண்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த மூவியில் வர மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. எனிவேஸ் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் ஈவெண்ட்னு வச்சுக்கோங்களேன். மினி ஈவெண்ட்டும் கிடையாது, பிக் ஈவெண்ட்டும் கிடையாது, ஓரளவுக்கு அந்த மிட் ரேஞ்ச் ஈவெண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ஈவெண்ட் போகும். இது மீன் வைல் இந்த ஈவெண்ட் போகிற டைம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள இந்த பன்னி பண்டில் ஈவெண்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதை தவிர்த்து அந்த ட்ரபுள் ஷூட் ஈவெண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. இது கூடவே அந்த எப்படி சொல்கிறது ரெட்புல் கொலாபரேஷன் இதுவும் பெண்டிங்கில் இருக்குது. இருக்கிற அந்த 2 மாதத்தில் என்னென்ன ஈவெண்ட்டாக கேமுக்குள்ளே கொண்டு வருவீங்க, அவ்வளோ ஈவெண்ட் பெண்டிங்கில் இருக்குதுன்னு தான் தோணுது. பார்ப்போம் என்ன மாதிரி பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நருட்டோ ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ள 2 நாளில் முடிய போகுது மக்களே. அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டோக்கன்ஸ் வச்சுருப்பீங்க நீங்கள். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஈவெண்ட் விட்டுருக்கானுங்க. இந்த ஈவெண்ட் பேஜில் ஒன்று நீங்கள் வந்து இந்த வவுச்சர் வாங்கிக்கலாம், இல்லைனா இன்னும் சொல்லி டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிக்க முடியும். ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் இதை இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வவுச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வவுச்சர் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அந்த வவுச்சரில் மேபி நீங்கள் ஸ்பின் பண்ணுறப்போ 2-3 டோக்கன் 5 டோக்கன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் வந்து அந்த வவுச்சரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஏற்கனவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வவுச்சரை வாங்கிக்கோங்க மக்களே, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் எக்கச்சக்க பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸை நருட்டோ சாப்டர் 2 டோக்கன்ஸை வந்துட்டு சாப்டர் 3ல யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. வாய்ப்பே கிடையாது மக்களே. சாப்டர் 3யை பொறுத்த வரைக்கும் வேறு கான்செப்டில் வேறு புது டோக்கனில் வந்து வரும். ஓகேவா, இது வேறு கான்செப்ட்டு, அது வேறு கான்செப்ட்டு. ஸோ இந்த டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ சாப்டர் 2ஓட எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ அதை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கண்டிப்பாக சாப்டர் 3ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணால் பார்த்து ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் அடுத்தடுத்து இப்போ இந்த மாதிரி அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவானுங்க. எங்கெங்கேயோ இருந்து எதையோ பிடிச்சி கொண்டு வருவானுங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி வந்துட்டு அனிமி கொலாபரேஷனில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறானுங்க மக்களே. ஏற்கனவே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் கொலாபரேஷனாக இருக்கட்டும், டிராகன் பால் கொலாபரேஷன் சொல்லிட்டு எக்கச்சக்க கொலாபரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேவா, திடீர்னு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கொலாப் வந்து கன்ஃபார்ம் இருக்குது மக்களே. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜுட்சு கைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி ஏதோ வந்து இருக்கும் போல மக்களே. நருட்டோவே எனக்கு தெரியாது. இதில் ஏதோ ஜுட்சுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோலேயே வரும் தானே. இது என்ன அதே நேம் வந்து கொடுத்துருக்கானுங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட தான் மக்களே கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இதை பேஸ் பண்ணி நிறைய திங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிக்சராக வந்து லீக் ஆகிருக்குது. நருட்டோ அளவுக்கு இந்த அனிமி ஃபேமஸா இல்லை அதுக்கு ஈக்குவலான்றதுலாம் எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு இது ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இதை மெயினாக பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது மக்களே. ஓகேங்களா, ஓகே ப்ரோ, அப்போ கன்ஃபார்ம் தானே இருக்குது. அப்போ இது வரதுக்கு இன்னும் 5-6 மாதம் ஆகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. திடீர்னு எப்படி இது கன்ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு இது வந்து நமக்கு அடுத்த அப்டேட்லேயே கொண்டு வர போகிறானுங்க. OB50 இப்போ போயிட்டு இருக்குது இல்லையா, நெக்ஸ்ட்டு வரப்போகிற OB51 அப்டேட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே பென்டன் கொலாபரேஷன் நமக்கு அடுத்த அப்டேட்டில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இதுக்கு இடையில இப்போ இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவானுங்க. மேபி இந்த ஒரு ஜுட்சு கொலாபரேஷன் வந்துட்டு ஜுட்சு கைசன் கொலாபரேஷன் வந்து ஒரு மெயின் கொலாபரேஷன் ஆகும். அந்த பென்டன் கொலாபரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினி ஈவெண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். எனிவேஸ் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில மக்களே. மாற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிமியை போட்டு அடிக்கிறானுங்க. அனிமி கொலாபரேஷனாக அது கேமுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இது பெஸ்ட்டான அப்டேட்டா ஒஷன் அப்டேட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஜுட்சு கைசன் அந்த ஒரு அனிமியில் வரக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், நருட்டோ ஈவெண்ட்டில் எப்படி அதெல்லாம் வந்து ஒரு பண்டிலாக வந்துச்சோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷன்லேயும் இந்த அனிமியில்
இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டில்ஸாக கேமுக்குள்ளே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்கப்பா, ஓகேவா? ஸோ இந்த கொலாபரேஷனை பேஸ் பண்ணி என்னென்ன ஐட்டம்லாம் கேமுக்குள்ளே வரப்போகுது, என்னென்ன பண்டில்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து அடுத்தடுத்து இந்த கொஞ்ச நாள் கன்ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து உங்களோட ஃபேவரட்டான கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அகைன் ரிமெம்பர் பண்ணிடுறேன் மக்களே, இந்த வாரம் சண்டே அதாவது நாளான்னைக்கு வந்துட்டு நம்ம க்ளோத்திங் பிராண்டோட நேம் என்ன வச்சிருக்கிறோம் அண்ட் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்து லான்ச் பண்ண போகிறோம், எப்போ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ கம்மிங் சண்டே ஈவினிங்கில் சண்டே வீடியோவில் வழக்கம் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டைமிங்கில் வந்துடும். அந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் என்னன்றதை ப்ரொனவுன்ஸே பண்ண முடியலையே, GIDEON அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறாரு. ப்ரோ ப்ளீஸ் ஓல்டு மேன் மாஸ்க்கு ரிட்டன் வருமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. எதுக்கு இந்த ப்ளீஸ்லாம் சொல்கிறீங்க, அது வருமானு சொல்லுங்க, சொல்ல போகிறேன், ஓகேவா? அதை செஞ்சு அந்த மாதிரி வேர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அந்த ஓல்டு மேன் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்ட்லாண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும், ஓகேவா? அதில் வேறு டவுட்டே வேண்டாம். இன்னும் 2 மாதத்தில் நமக்கு வந்து வின்டர் ஆரம்பிச்சிடுங்க. நமக்கு இந்த இயர் எண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்ட்லாண்ட் ஈவெண்ட்லாம் வரும். அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியும். ஈவன் அந்த பிளாக் டிஷர்ட்டு, ஒயிட் டிஷர்ட்டு, முக்கியமாக ஒரு கேட்ட மாதிரி அந்த ஓல்டு மேன் மாஸ்க் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வின்டர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்தது தான் இல்லையா? அதனால் அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி இந்த வருஷம் வின்டர் விஷ் தீபாவளி விஷ் ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வின்டர் விஷ் ஈவெண்ட் வரும். அதில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஹ்மாதுல்லா அப்படின்றவர் கேட்டிருக்கிறாரு, ப்ரோ பன்னி ஈவெண்ட்டுக்கு தனியாக பேஜ் வருமா, ஓல்டு பன்னி ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக தனியாக பேஜ் மீன்ஸ் அந்த ஈவெண்ட் பேஜ் வரும், நீங்கள் போய் நம்ம ஸ்பின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் இருக்குது. மற்றபடி அந்த பழைய ஃபஸ்ட்டு வந்த பன்னி பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரீயாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்லாம் வந்து போச்சு. பட் ஃப்ரீ கிடையாது மக்களே, அதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெய்டு ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. மேபி அது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக டோக்கன் கொடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலான் FF கேட்டிருக்கிறாரு, ப்ரோ M188 ரிங் ஈவெண்ட் வருமா அப்படின்னு கம்மிங் சூனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. ஆமாம், அந்த ட்ரபிள் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு புது M188 ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறானுங்க. அதை பேஸ் பண்ணி M188 பேஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ட்ரபிள் ஈவெண்ட் போகிறப்போ நமக்கு அந்த ஈவெண்ட் கேமுக்குள்ளே வரும். ஸோ எனிவேஸ் மக்கள், இதெல்லாம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம்ப்பா, ஓகேவா? அண்ட் அகைன் ரிமெம்பர் பண்ணுறேன், இந்த வீக் சண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எனிவேஸ் மக்கள், இதெல்லாம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம்ப்பா, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வாரம் சண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் ரிவீல் இருக்குது. இது கூடவே எப்போ லான்ச் பண்ண போகிறோன்ற டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சண்டே வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் நான் அந்த மாதிரி அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக அந்த ஜுட்சு கைசன் அந்த அதை வந்து யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே.